சிறு குறு சின்ன தொழில் செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அம்மா இருந்தப்போ இப்போ நிலை கட்டணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க உபயோகிக்கிற கரண்டுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 30 ரூபா அம்மா இருந்தப்ப வாங்கினது. ஆனா அது எவ்வளவுன்னு சொல்றேன், 50 கிலோ வாட்டு. அதுல இருந்து இவங்களுக்கு மின்சாரம் போகும், சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு. அதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 30 ரூபான்னு 50 மெகாவாட்டுக்கு உள்ள காசு வாங்குவாங்க. இப்போ நீங்க தொழில் சீசன் தொழிலா கூட இருக்கும். அது அப்ப வருஷத்துல ஒரு 3 மாசமோ 4 மாசமோ நீங்க கம்பெனி வேலை செய்யாது. அந்த சமயத்துல எல்லாம் தனியா எல்லாம் அம்மா இருந்தப்ப பணம் கொடுக்க வேண்டாம். ஆனா திமுக வந்தது என்ன பண்ணிட்டாங்க, 50 கிலோ வாட்டு வரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சு 162 கிலோ வாட்டுன்னு ஒரு லெவல் வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்மா இருந்தப்ப மொத்தமே 3000 ரூபாய் வாங்கின கொடுத்து தொழில் செஞ்சவங்க இன்னைக்கு மாதத்துக்கு 17,000 ரூபாய் கட்டணும். ஒரு சின்ன தொழில் செய்யறவங்க அவங்க சொந்த கட்டடம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கூட வாடகை செட்டா கூட இருக்கலாம். அவங்க தொழில் செஞ்சாலும் செய்யலேனாலும் 17,000 ரூபாய் கட்டி ஆகணும். இதுதான் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது, சாதாரண மக்கள்கிட்ட பணத்தை எந்த வகையில வாங்கணுமோ அந்த மாதிரி இவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத பார்த்தா அது வசூல் தான். இது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தேவையா அப்படிங்கறத மக்கள் எல்லோரும் நினைக்கணும்.